ஹாய் யூனிவர்ஸ் ஃபேவரட். என் வாழ்க்கையில நான் பண்ண ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ், அதுல இருந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமா அதுல இருந்து நான் எப்படி ஓவர் கம் ஆனேன். இத தான் இந்த யூடியூப் சேனல் மூலம் நீங்க பார்க்க போறீங்க. மிஸ்டேக் நம்பர் 2 மணிலாம் முக்கியமே இல்லன்னு நம்பினது. சின்ன வயசுல யாராச்சும் ஒரு ரூ. 5 குடுத்தா கூட அத வாங்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவாரு. என் பிறந்த நாளுக்கு யாராச்சும் காசு குடுத்தா கூட வாங்க மறுத்துருவேன். அப்ப என்ன சுத்தி இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க, "காசு மேல கொஞ்சம் கூட ஆசை இல்லையே உனக்கு? ரொம்ப நல்ல பொண்ணு நீ"ன்னு. அத கேட்கும்போதெல்லாம் செம ஹாப்பியா இருக்கும். அப்போ நான் நெனச்சேன், பணம் இருந்தா என்ன? ரிலேஷன் இருந்தா போதும். ஆனா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது மாறுச்சு. என் புகுந்த வீட்டுல என்ன தவிர எல்லாரும் ஏர்னிங் மெம்பர்ஸ். அப்பதான் உண்மையா பணம் என்னலாம் செய்ய முடியும்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் ஏர்னிங் மெம்பர் கண்டிப்பா எல்லா வேலைகளையும் செய்யணும். ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாலும். எந்த மரியாதையும் கிடைக்காது. வீட்டுல எந்த பெரிய டிஸ்கஷன்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப மட்டும் அவங்க கண்ணனுக்கு நான் இன்விசிபிள் ஆகிடுவேன். வெளிய போகும்போது ஆளாளுக்கு செலவு பண்ண கையில போன் எடுப்பாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்ப எனக்கு பேங்க் அக்கவுண்ட் கூட இல்ல. என் குழந்தை பர்த்டேக்கு கிஃப்ட் எதுவும் வாங்க முடியாம, எல்லாரும் குடுக்குற கிஃப்ட்ட வேடிக்கை பார்த்துட்டு கூனி குறுகி நின்னிருக்கேன். அதுதான் என்னோட பிரேக்கிங் பாயிண்ட். மணி இல்லாத அன்பு ரெஸ்பெக்ட் தரல. மணி இல்லாத ரிலேஷன் செக்யூரிட்டி தரல. மணி இல்லாத சாக்ரிஃபைஸ் வேல்யூவா மாறல. நான் பணத்த இக்னோர் பண்ணினேன். ஆனா, பணம் என்ன கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணுச்சு. அந்த வலிய முழுசா உணர்ந்தேன். நான் ரிலேஷனுக்காக கரியர் விட்டேன். ட்ரீம் விட்டேன். அப்ப கான்ஃபிடன்ஸ் தன்னால என்ன விட்டு போயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சது. மணி பேட் இல்ல. அது பவரும் இல்ல. மணி சேஃப்டி. மணி இருந்தா நீ சாய்ஸ் எடுக்க முடியும். நீ டிபெண்ட் ஆகாம இருக்க முடியும். நீ சைலன்ஸ்ல சஃபர் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் வியூவர்ஸ்க்கு சொல்லுறேன். மணி இல்லாத பெயின் அனுபவிக்காதவங்க மட்டும்தான். மணி மேட்டர் இல்லன்னு சொல்லுவாங்க. ரிலேஷன் முக்கியம்தான். ஆனா, மணி இல்லாத உங்களை கண்ட்ரோல் பண்ண பாப்பாங்க. மணி இல்லாத உங்கள ஈஸி எடுத்துப்பாங்க. மணி இல்லாத உங்க வேர்ட்ஸ் எல்லாமே சைலன்ஸ்ல தான் முடியும். அதனால தான் இப்ப நான் சொல்றேன். தயவு செய்து மணிய இக்னோர் பண்ணாதீங்க. ட்ரீமை டிலே பண்ணாதீங்க. இண்டிபெண்டன்ஸை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ரிலேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா மணி இல்லாம ரிலேஷன்ல டிக்னிட்டி இருக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. நிறைய பணம் சம்பாதிக்கும் போது சொல்லுங்க மணி மட்டும் முக்கியம் இல்லன்னு. அப்ப உலகம் நம்பும். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் என் லைஃப்ல எல்லாமே மாறுச்சு. ஒரு விஷயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைஃப்ல நீங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க டைம்க்கு ஒரு வேல்யூ கொடுக்க மணியால் மட்டும்தான் முடியும். நான் இத கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். நீங்க கஷ்டப்படாம கத்துக்கோங்க. யாருக்காகவும் உங்க கெரியர் அண்ட் ட்ரீமை கைவிடாதீங்க. அது சின்னதோ பெருசோ உங்கள அதுதான் மணிக்கு வழிகாட்டும். அதனால மணிய பில்ட் பண்ணுங்க. மைண்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க. லைஃபை சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் மை டியர் யூனிவர்ஸ் ஃபேவரட்.